மத்திய அமைச்சரவை ஜனவரி 2025இல் 8வது ஊதியக் குழுவை அமைப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்டது. எனினும் இந்த குழுவின் உறுப்பினர்கள் மற்றும் தலைவர் ஆகியோர் இன்னும் நியமிக்கப்படவில்லை. 8வது ஊதியக் குழுவின் குறிப்பு விதிமுறைகளுக்காக தேசிய கூட்டு ஆலோசனை அமைப்பு கவுன்சிலிடமிருந்து மத்திய அரசு பரிந்துரைகளை கோரியுள்ளது. புதிய 8வது ஊதியக்குழு குறைந்தபட்சம் 5 பதவி உயர்வுகளை பரிந்துரைப்பதை பரிசீலிக்க வேண்டும் என்று NCJCMஇன் ஊழியர் தரப்பு கூறியுள்ளது. சம்பளக்குழு MACP திட்டத்தில் உள்ள முரண்பாடுகளை நீக்கி அதனுடன் குறைந்தது 5 பதவி உயர்வுகளையாவது பரிசீலிக்க வேண்டும் என்று NCJCM தரப்பு கூறுகிறது. மாற்றியமைக்கப்பட்ட உறுதி செய்யப்பட்ட தொழில் முன்னேற்றம் திட்டத்தின்படி மத்திய அரசு ஊழியர்கள் 30 ஆண்டு சேவை காலத்தில் குறைந்தது 3 பதவி உயர்வுகளை பெறுவார்கள் என்பது உறுதி செய்யப்படுகின்றது. தற்போது MACPயின் கீழ் ஊழியர்கள் அனைவருக்கும் 10, 20 மற்றும் 30 ஆண்டுகள் சேவையில் 3 பதவி உயர்வுகளை மத்திய அரசு உறுதி செய்கிறது. ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 1.92 முதல் 2.86க்குள் நிர்ணயம் செய்யப்படும் என ஆய்வாளர்கள் மதிப்பிடுகின்றனர். இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டரை கணக்கில் எடுத்துக்கொண்டால் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான சாத்தியமான சம்பள திருத்தம் 92% முதல் 186% இடையில் இருக்கக்கூடும். அனைத்து வகை ஊழியர்களுக்கும் சம்பள அமைப்பு மதிப்பாய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் ஊதிய விகிதங்கள் இணைக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை உள்ளது. குறைந்தபட்ச ஊதியம் பார்த்திங்கன்னா சூத்திரம் மற்றும் 15வது இந்திய தொழிலாளர் மாநாட்டின் பரிந்துரைகளின் அடிப்படையில் சீரான குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயித்தல், சிறந்த நிதி பாதுகாப்பிற்காக அடிப்படை ஊதியம் மற்றும் ஓய்வூதியத்துடன் அகவிலைப்படியை இணைத்தல், ஜனவரி 1, 2004க்கு பிறகு பணியமர்த்தப்பட்ட ஊழியர்களுக்கான ஓய்வூதியம், பணிக்கொடை மற்றும் குடும்ப ஓய்வூதிய சலுகைகளை திருத்துதல் மற்றும் வரையறுக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை மீட்டமைத்தல். மருத்துவ சலுகைகள் பார்த்திங்கன்னா பணமில்லா மற்றும் பிரச்சனை இல்லாத மருத்துவ சேவைகளுக்கான CGHS வசதிகளில் மேம்பாடு, முதுகலை நிலை வரை குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை மற்றும் விடுதி மானியத்தை மேம்படுத்துதல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.